Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji Tech Tamil channel பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ரொம்ப பல மாதங்களுக்கு முன்னாடியே கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே क्वेश्चन வந்து ரிப்பீட் ஆகுது. சோ அதனால ஒரு வீடியோவா மேக் பண்றேன். என்னன்னா குக்கிங் சேனல் வந்து யூடியூப்ல தொடங்கலாமான்னு ஒரு சில பேர் கேக்குறாங்க. ஒரு சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்து குக்கிங் சேனல் இருக்குது. அதை நான் வந்து தொடர்ந்து ரன் பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரி கேக்குறாங்க. எல்லாமே அந்த குக்கிங் சேனல் சம்பந்தப்பட்ட ஒரு क्वेश्चनா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விதத்துல நான் வந்து சொல்றேன். அதாவது உங்களால வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும்னா நீங்க வந்து குக்கிங் சேனல் வந்து தொடர்ந்து பண்ணலாம். இல்ல அப்படினா முன்னாடி எல்லாம் குக்கிங் சேனல் ரீச் ஆன அளவுக்கு வந்து நம்மளால வந்து டக்குன்னு எல்லாம் வந்து அதுல வந்து சக்சஸ் வர என்ன சொல்றது நிறைய வியூஸ்ல நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் ரீச் பண்ணி பெருசா வர முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா வந்துட்டே இருக்காங்க ஒரு சில சேனல்ஸ். அத நான் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா இப்போ நம்மளே வந்து யூடியூப்ல பார்த்தோம்னா முன்னாடி எல்லாம் இருந்த ஒரு சில பாப்புலரான குக்கிங் சேனல்ஸ்ல வியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ போய் பாத்தீங்கன்னா நிறைய மில்லியன்ல வியூஸ் போயிட்டு இருந்தவங்களுக்கு லேக்ஸ்ல போகுது. சில பேருக்கெல்லாம் அப்பவே நிறைய லேக்ஸ்ல போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ 1000 விட கூட கம்மியா கூட போகுது பெரிய பெரிய சேனல்ஸ்ல எல்லாம். அதை பார்க்கும்போது என்ன இவ்வளோ அது கம்மியாயிடுச்சு வியூஸ் அப்படின்னு வந்து தோணுது. ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா முன்னாடி வந்து லேடிஸ் எல்லாம் மட்டும் தான் வந்து குக்கிங் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இல்ல ஜென்ஸ் அப்படின்னா ஒரு குரூப்பா சேர்ந்து அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ஒரு 1 or 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸும் நிறைய பேர் வந்து தனித்தனியா வந்து சேனல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களோட சேனலும் நல்ல ரீச் ஆகி போயிட்டு இருக்கிறதும் இருக்கு. நீங்க யூடியூப்ல பார்த்தாலே தெரியும், தமிழ் மொழியிலே இருக்கு. இப்போ இது அதில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா யாருக்கெல்லாம் அதில் வியூஸ் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் மட்டும்னு சொல்லலை, லேடிஸுடைய பெண்கள் நடத்தக்கூடிய சேனலும் அதே தான், சேம் தான். அதில் யாருடைய சேனல்கெல்லாம் வியூஸ் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தங்க புதுமையாக ஒரு குக்கிங் செஞ்சு போடுறாங்களோ, அதாவது ஏற்கனவே அரைச்சமாவே போட்டு அரைக்காம அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை புகுத்தி வித்தியாசமான ஒரு டைட்டில் கொடுத்து இதில் கூட இப்படி செய்ய முடியும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வித்தியாசமாக கொடுத்து தம்ப்நெயிலும் வித்தியாசமாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், கண்டென்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்படி போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வியூஸ் போகுது. சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக அவங்க சேனலில் போடுற எல்லா வீடியோவும் அதே மாதிரி வியூஸ் போகுதுன்னு சொல்ல முடியாது. நம்மளே வந்து யூடியூப்ல இப்போ ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அந்த பழைய பாப்புலர் சேனலுடைய வீடியோக்களெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வேற ஒரு சில சேனலுடைய வீடியோக்களெல்லாம் நமக்கு வந்து கண்ணில் காமிக்குது. பார்க்கும்போது நல்லா இருக்கு, நம்மளும் திரும்ப திரும்ப பார்ப்போம் அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. ஸோ இதில் என்னென்னா பேசிக்காக குக்கிங் சேனலை பொறுத்தவரையில் பழைய அரைச்சமாவே போட்டு அரைக்காமல் உங்களால் வந்து புதுமையாக அதில் ஏதாவது பண்ண முடியுமா? அதாவது இப்போ எல்லாரும் தான் ரசம் வைப்பாங்க, அது மாதிரி இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு பொருளை சொல்லி இதில் இப்படி வந்து ரசம் வைக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஏதாவது ஒரு காய்கறி ஒரு வெஜிடபிள்லேருந்து ஒரு கூட்டு செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வித்தியாசமாக அதில் இருந்து அதுக்கு பதிலாக வேற ஏதோ ஒன்று செஞ்சு காமிக்கிறீங்கன்னு வைங்களேன், அப்போ பார்ப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களால் யோசிச்சு அதை வந்து கிரியேட்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களால் பண்ண முடியும்னா மட்டும்தான் குக்கிங் சேனல் வந்து சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்கள் நடத்தக்கூடிய குக்கிங் சேனல் கூட சூப்பராக வியூஸ் வந்து போகுது. அதுக்கு மெயினாக நான் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அந்த புதுமை தான் அந்த சேனலில் இருக்குது. அதாவது தம்ப்நெயிலும் ரொம்ப அழகாக இருக்குது, கிளிக் பண்ணி பார்க்கணும்னு தோணுது. அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கக்கூடிய விதம், அப்புறம் அந்த கண்டென்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அரிசமாவை போட்டு அரைக்காமல் இதில் வந்து இப்போ எல்லாருமே சப்பாத்தி செய்கிறது சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருப்பாரு. இதில் நீங்கள் இதை போட்டு பண்ணிங்கன்னா இப்படி அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி நான் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து குக்கிங்கில் கூட புதுமையாக உங்களால் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி பழசு சேனல் நிறைய வச்சுருக்காங்களா அதே மாதிரி தான் எனக்கு பண்ண தெரியும்னா இனிமேல் அது வந்து நமக்கு வேலைக்கு ஆகுமான்னு தெரியல. அதே மாதிரி ஒரு சில சேனல்ஸ் முன்னாடி நல்லா வியூஸ் போயிட்டு இருந்தது, இப்போ போகாமல் இருக்கிறது காரணம் என்ன? அவங்க அப்டேட் ஆகாமல் இருக்காங்க. அப்டேட் மீன்ஸ் என்னன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வரணும். அதே இல்லாமல் பழையது முன்னாடியே செய்கிறது மாதிரியே ஒரு சிக்கன் வைக்கிறது எப்படி, இல்லைன்னா என்னது ஒரு ஐஸ்கிரீம் செய்கிறது அப்படின்னு பழைய காலத்து முறை, பழைய காலம்னு சொல்ல வரல, அதாவது முன்னாடி எப்படி ப்ரெசென்ட் பண்ணி எப்படி சொல்லிட்டு இருந்தாங்களோ அப்படி இல்லாமல் அவங்களும் கொஞ்சம் அப்டேட் ஆகி லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக புதுமையை புகுத்தி அப்படி ஏதாவது பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும் குக்கிங். நானே யூடியூப்ல வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய சேனல் சில பேருடைய சேனல்லாம் பெருசாக வியூஸ் போகாமல் இருந்தாலும் கொஞ்சம் ரீசெண்டாக எல்லாம் பண்ண சேனல்ஸ் அது வந்து ஒரு சிலது ஆண்களுடைய சேனலாக இருக்குது, ஒரு சிலது பெண்களுடைய சேனலாக இருக்குது. கொஞ்சம் புதுமையாக யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வியூஸ் வந்து போகுது. ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களுக்கும் இந்த குக்கிங்கில் வந்து நிறைய வந்து இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும்ல. ஒருத்தங்க இப்போ ஆரி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுலேயும் நல்ல க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறவங்க இருப்பாங்க. இல்லை ஒரு கிராஃப்ட் ஒர்க் வேறு ஒன்று பண்ணுறாங்கன்னா அதுலேயும் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறவங்க இருப்பாங்க. சேம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், புதுசாக அதை உங்களுக்கு செய்ய தெரியணும். ஆல்ரெடி இருக்கிறது இல்லாமல் அதை வேறு மெத்தடில் இன்னும் மக்களை வந்து ஆர்வத்தை தூண்டுறது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு கண்டென்ட் வந்து குக்கிங்கில் கொடுக்க முடியும்னா மட்டும்
நீங்கள் குக்கிங் சேனல் வந்து ரன் பண்ணலாம், சக்ஸஸ் ஆக முடியும். அது இல்லாமல் பழையபடியே உள்ள அந்த அரைச்சமாவே போட்டு அரைச்சிட்டு இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது. இப்போ யூடியூப்பில் அதுதான் நீங்களே உங்களுக்கு பார்த்து தெரியும். யூடியூப்பில் இந்த குக்கிங் சேனலுக்கு வந்து வியூஸ் போகுது, அவங்க டைட்டில் எப்படி இருக்குது, தம்ப்நெயில் எப்படி இருக்குது, அவங்க கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சேனல் மாதிரி இல்லாமல் ஏதோ ஒன்று புதுசாக சொல்லிட்டு இருப்பாங்க, அது மட்டும்தான் வியூஸ் போகும். ஸோ அது உங்களால் முடியும்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நார்மலாக பழைய முறைப்படி அதுக்கு தான் பண்ண தெரியும்னா வேலைக்கு ஆகும்னு சொல்ல முடியாது. சரியா? ஓகே, அவ்வளோதான். நிறைய பேர் கேட்ட கொஸ்டின், அதனால நான் எனக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.